Hello aspirants, வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு ஃபிர்தௌஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். ஸோ இது ஃபுல்லாகவே கிளாஸ் 8th கிளாஸ் 9th எடுத்துக்கூடிய கண்டென்ட். ஸோ கிளாஸ் 8th பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பற்றி, ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ராக்கெட்ஸ் பற்றி, அதுக்கப்புறமா நிறைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி, நாசா, இஸ்ரோ பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குது. கிளாஸ் 9th சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் யூனிவர்ஸை பற்றி, யூனிவர்ஸ் ஸ்பெஷலி அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கிளாஸஸை செக் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் ஃபுல்லாக யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் இந்த 2 கிளாஸஸ்லேருந்து 2 சாப்டர்லேருந்து எடுத்த கண்டென்ட். ஓகேவா? கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக கண்டென்ட் ரெடி பண்ணுறது இங்கிலீஷ் மீடியம் கண்டென்ட். சரியா? இங்கிலீஷ் மீடியம் கண்டென்ட் செக் பண்ணி நான் ரெடி பண்ணுறது இங்கிலீஷ் மீடியம் கண்டென்ட். இந்த இங்கிலீஷ் மீடியம் கண்டென்ட்டை நான் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் டிரான்ஸ்லேட்டர் மூலமாக தான் தமிழ் மீடியம்க்கு நான் கண்டென்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா என்னோடய லிமிட்டேஷன்ஸ் அப்படி இருக்குது. அதனால் நான் தமிழ் மீடியம்க்கு கண்டென்ட்டை ட்ரான்ஸ்லேட்டர் மூலமாக பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு மிஷின். ஓகே. ஸோ நிறைய எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, மேம் எரர்ஸ், கிராமட்டிக்கல் எரர்ஸ், ஸ்பெல்லிங் எரர்ஸ் தான் இருக்குது தமிழ் மீடியம் கண்டென்ட்டில் அப்படின்னு. ஸோ ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கொடுப்பேன் தமிழ் மீடியம். ஐம் ரியலி சாரி, என்னோடய லிமிட்டேஷன்ஸ்னால என்னால் பண்ண முடியல. ஸோ கண்டென்ட் ஒரு 80% அட்லீஸ்ட் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் நோட்ஸ் படிக்கும் போது எங்கே எரர் இருக்கோ அந்த எரர் கரெக்ஷன் பண்ணி படிங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கு சுத்தமாக புரியல அப்படின்னா உங்களுக்கு என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியும். ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும் போதும், நான் உங்களுக்கு அந்த லைன் கண்டிப்பாக புரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்க விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கோர்ஸ். உங்களுக்கு 1 year டியூரேஷன் பிளான் பண்ணி நம்ம பண்ணியிருக்க கோர்ஸ் ஃபிர்தௌஸ் அகாடமி உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது கண்டினியூஸாக இஃபெக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் எவ்வளோ இந்த வீடியோஸ் கூட எங்கேஜ் ஆகுறீங்க அது பார்த்து தான் இந்த கோர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக கிளாஸ் பார்க்கல, ரெகுலராக நம்ம சொல்கிறது படிக்கலை அப்படின்னா கோர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் ஆட்டோமேட்டிக்லி குறைஞ்சிரும். ஓகேவா? எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் லெசனாக இருக்கட்டும், சாப்டராக இருக்கட்டும், டாப்பிக்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டீச்சரோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ ஜம்ப் பண்ணாமல் உங்களுக்கு எந்த பர்டிகுலர் வீடியோஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக கமெண்ட்டில் உங்களோட மெசேஜ் போடுங்க. கமெண்ட்டில் நீங்கள் போடுற மெசேஜை வச்சு தான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக பார்க்குறீங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்பில் கோல் பண்ணால் ஒரு சில பேர் பார்க்குறீங்க, ஒரு சில பேர் பார்க்கல. ஸோ உங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுதோ அவ்வளோ நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபுல் எஃபர்ட் போடுறோம். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் ஒழுங்காக கோர்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. கமெண்ட் தயவு செஞ்சு கமெண்ட்டில் ஏதாவது ஒரு மெசேஜ் ஃபீட்பேக் கொடுங்க. அதிலிருந்து தான் நம்மளுக்கு எத்தனை பேர் எஃபெக்டிவாக ஆக்டிவாக கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும்.
நீங்கள் நல்ல என்கேஜ்மெண்ட்டோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம சோர்ஸஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுப்போம். லைக் நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், நிறைய என்ன சொல்கிறது மாக் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி. ஓகே, ஸோ சும்மா வைலவே பண்ணுறதுக்கு சும்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நான் ரொம்ப ஹம்பலாக ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் லீவ் த பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ சாரி டு பி ரூட், ஒன்லி சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் வேணும் எனக்கு. ஆல்ரைட், ஸோ தயவு செஞ்சு ரெகுலராக கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 இயருக்கு மேலே நீங்களாம் யாரும் படிக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 1 இயருக்கு அப்புறம் எல்லோரும் ஜாப் வாங்கிட்டு போயிடணும். சும்மா உட்காந்துட்டு படிச்சுட்ருக்கிறது நம்ம வேலை கிடையாது. ஓகேவா? வருமா? குரூப் 1 டார்கெட் இருக்கா? 2026 இப்போ பார்க்குற எல்லாருமே ஜாப் வாங்கிட்டு போகணும். ஓகேவா? 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இது படிக்கக்கூடாது. ஆல்ரைட், அந்த கொடுக்குற 1 வருஷம் ரொம்ப டெடிக்கேட்டடாக கொடுங்க. தயவு செஞ்சு நல்லா படிங்க. கல்வி எப்போவுமே உங்களை கைவிடாது. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது கிடைக்கலனாலும் நீங்கள் நினச்ச விட நல்லது ஏதாவது உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எஃபர்ட் போடுறது மட்டும்தான் உங்களோட வேலை. தயவு செஞ்சு டெய்லி கொஞ்சமாக எஃபர்ட் போடுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா உங்கள் எஃபர்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கே தெரியும். என்னோடய வேர்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் ரெகுலராக படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமாம் மேம் சொன்னாங்க, நான் அந்த மாதிரி கொஞ்சம் படித்தேன், இன்றைக்கி ரொம்ப நல்ல பயன் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. எந்த ஒரு பேரியராக நினைக்காதீங்க. இங்கிலீஷில் ரொம்ப சொல்கிறாங்க, நோட்ஸ் சரியில்லை, என்னால் படிக்க முடியல, என்னால் ஃபாலோ பண்ண முடியல, வீட்டில் வேலை அதிகமாக இருக்குது, பசங்க இருக்காங்க, ஆஃபீஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி யார் ரெகுலராக பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வராங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தயவு செஞ்சு கிளாஸஸை ரெகுலராக பாருங்கள். அண்ட் சீக்கிரமாக 1 இயர் படிச்சுட்டு வேலையை பாருங்கள். ஓகேவா? ஆல்ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் நான் 1 hour கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, மேம் லாங் கிளாஸஸ் வைக்காதீங்க, எங்களால் பார்க்க முடியல, நீங்கள் ஷார்ட் கிளாஸஸாக வைங்க, இப்போ நம்ம ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 hour டியூரேஷன் கிளாஸ் தான் இருக்க போகுது. இனிமேல் நம்மக்கிட்ட ஆம்பிள் டைம் இருக்குது. 1 hourலேயே நம்மக்கிட்ட 1 year இருக்குது. ஸோ நம்ம நிறைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் கோர்ஸஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 months தான் இருக்கும். நம்ம உங்களுக்கு 1 yearக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ், அதுதான் நம்மளோட கோலாக இருக்க போது, டார்கெட்டாக இருக்க போது இந்த ஃபுல் இயருக்கு. ஸ்லோவாக பட் ஸ்டெடியாக நம்ம போவோம். கொஞ்சமாக நம்ம படித்து டெய்லி ரிவைஸ் பண்ணி அடிக்கடி டெஸ்ட் எழுதி அடுத்த வருஷம் வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிற வேலை தான் நம்மளுக்கு. ஓகேவா? சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல, நான் அட்வைஸ் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. ஆல்ரைட், யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க போகிறது வானம் பற்றி, தட் இஸ் யூனிவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம எல்லோரும் இது ரொம்ப ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கிளாஸ் 8 சாப்டர் 8 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற கண்டென்ட்டு கீழே நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த சாப்டர் ரொம்ப டீட்டெயில்டாக நான் லைன் பை லைன் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம நைட்டில் பார்க்கும்போது கிளியர் நைட் ஸ்கை பார்க்கும்போது நம்மளால் நிறைய நட்சத்திரன் அதுக்கப்புறம் நிலாலாம் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவோம். த சயின்ஸ் தட் ஸ்டடீஸ் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், தேர் மோஷன்ஸ், பொசிஷன் அண்ட் காம்போசிஷன் என்னன்னு சொல்லுவோம்? ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை பற்றி எல்லாம் படிக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி, பிளானட்ஸை பற்றி, அவங்க எப்படி சுற்றுறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் என்னது ஆஸ்ட்ரானமி. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ், வான்மீன் பொருட்கள். ஓகேவா? நான் ஏதாவது தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. நான்
நிறைய என்ன சொல்கிறது தமிழ் அவ்வளோவா படித்தது இல்லை. ஆல்ரைட், டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அதனால் ப்ளீஸ் இக்னோர் my mistakes and do correct me in the comments. Okay, அடுத்தது வந்து stars, planets, moons, asteroids, comets etc. இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், celestial objects அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் சூரியனும் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸும் ரெண்டும் சேர்ந்து தான் என்ன சொல்லுவோம்னா சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எல்லா நடுவில் வந்து நம்மளுக்கு சூரியன் இருக்குது, அதை சரவுண்ட் பண்ணி நிறைய செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் இப்போ தான் நான் சொன்னேன், நிலா, அப்புறம் வந்து நட்சத்திரன், அப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ், அப்புறம் காமெட்ஸ், இது எல்லாமே வந்து எல்லாமே சன்னுக்கு சரவுண்டிங்காக இருக்குது. இந்த சிஸ்டமை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து கேலக்ஸி அப்படின்னு பார்க்க போகிறோம். கேலக்ஸி அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்ட் பை கிராவிட்டி. பில்லியன்ஸ், நிறைய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்குது. எப்படி, எந்த பவரால் அது வந்து ஹோல்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி இஸ் ஹோல்டிங் ஆல் த ஸ்டார்ஸ் டுகெதர். ஓகேவா? அடுத்தது வந்து அவர் சன் பிலாங்ஸ் டு எந்த கேலக்ஸி, நம்ம சூரியன் எந்த கேலக்ஸி, மில்கி வே கேலக்ஸி. ஓகேவா? எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்லேஷன்ஸ் தயவு செஞ்சு. ஐ எம் ரியலி சாரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட லிமிட்டேஷன் அது, ப்ளீஸ் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மில்கி வே கேலக்ஸி தான் நம்மளோட சன் பிலாங் பண்ணுற கேலக்ஸி வந்து மில்கி வே கேலக்ஸி. ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ், நிறைய கேலக்ஸிஸ். நம்மளோட கேலக்ஸி ஒரு தட் இஸ் ஸ்பேஸை பார்க்குறப்போ நம்மளோட கேலக்ஸி ஒரு துண்டு சின்ன கேலக்ஸி. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னவா ஆக்குறாங்க, யூனிவர்ஸ் ஆக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது யூனிவர்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, நிறைய கேலக்ஸிஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் என்னது யூனிவர்ஸோட கான்ஸ்டிடியூட், சின்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது இப்போது இந்த ஸ்பேஸ் சயின்ஸ், இந்த யூனிவர்ஸை பற்றி நம்ம அடுத்த லெசனில், தட் இஸ் கிளாஸ் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசனில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். சன்னை பற்றி பார்ப்போம், பிளானட்டை பற்றி பார்ப்போம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து அந்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சை பற்றி தான் இந்த பர்டிகுலர் லெசனில் அதிகமாக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் என்ற டாப்பிக்கில் வந்து நிறைய கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் லெசனில் இருந்து அந்த கொஷின்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். ஸ்பேஸ் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா இன் ரீசெண்ட் இயர்ஸ் மெனி கண்ட்ரீஸ் ஹாவ் லான்ச்ட் மேன்ட் அண்ட் அன்மேன்ட் ராக்கெட்ஸ் டு த மூன் அண்ட் அதர் பிளானட்ஸ். ஓகேவா? ஸோ மேன்ட் அண்ட் அன்மேண்ட்னா ராக்கெட்ஸில் ஹியூமன் பீயிங்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அது மேன்டு ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்மேண்ட்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கீழே ஸ்பேஸில் இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மாதிரி ராக்கெட்ஸை அன்மேன்ட் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ராக்கெட்ஸ் அந்த மாதிரி நம்ம நிலாவுக்கும் நம்ம மற்ற பிளானட்ஸ்க்கும் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஹேஸ் ஆல்சோ லான்ச் செவரல் ராக்கெட்ஸ் அண்ட் ஹவ் அச்சீவ் கிரேட் சக்ஸஸ் இன் ஸ்பேஸ் ரிசர்ச். ஸோ இந்த லெசனில் நம்ம வந்து எப்படி லான்ச்சிங் ஆஃப் ராக்கெட்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் ஃபியூல்ஸ் பார்ப்போம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நாசா, அமெரிக்காவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு மிஸ்ட்ரி. ஸோ அதனால் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் என்னென்னா நம்மளுக்கு வந்து அர்த்தோட என்வாயன்மெண்ட் பற்றி தெரியும், கிளைமேட் பற்றி, வெதரை பற்றிலாம் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய உலகத்தில் இருக்கிற நிறைய சேலஞ்சஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஈஸியாக இதிலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ராக்கெட்ஸோட ரோல் என்ன இருக்குது, ராக்கெட்ஸ் அங்கே போய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ராக்கெட்ஸ் ஓப்பன் அ பார்ட் டு எக்ஸ்ப்ளோர் யூனிவர்ஸை பற்றி படிக்கிறதுக்கு ராக்கெட்ஸ் போனால் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராக்கெட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பேஸ் ப்ரோப்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பிளானட்ஸை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம வந்து ராக்கெட்ஸ் மூலமாக தான் லான்ச் பண்ணுறோம். தட் இஸ் இந்த ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எல்லாமே வந்து ராக்கெட்ஸ் மூலமாக தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நிறைய சேட்டலைட்ஸை வந்து ஆர்பிட்ஸ் மேலே வைக்கிறதுக்காக ராக்கெட்ஸ் மூலமாக பண்ணுறோம். அது வந்து கம்யூனிகேஷனுக்கும் வெதர் ஃபோர்காஸ்டிங்க்கும் ஜிபிஎஸ் ப்ராட்காஸ்டிங்க்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராக்கெட் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. இது நம்ம வந்து குளோபல் சர்வீஸாக கூட ப்ரொவைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளோட இந்தியாவோட ஸ்பேஸ் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ராக்கெட்ஸ். ஓகே, ஸோ சைனா இன்வென்டட் இன் சைனா மோர் தென் 800 years ago. ஃபஸ்ட் ராக்கெட் பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் டியூப் பேக்ட் வித் கன் பவுடர் இந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ராக்கெட். ஓகே, அது என்னன்னு சொல்லுவோன்னா ஃபயர் ஆரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் 1232 AD வந்து சைனீஸ் யூஸ்ட் ஃபயர் ஆரோஸ் டு டிஃபீட் இன்வேடிங் மொங்கோல் ஆர்மி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ராக்கெட்டோட ஐடியாவே வந்தது. மொங்கோல் ஆர்மி சைனாவை அட்டாக் பண்ணும்போது சைனா வந்து ராக்கெட் கன்ஸ் வச்சு அவங்க தாக்குனாங்க. அந்த ஐடியாவை வச்சு தான் ராக்கெட்ஸே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராக்கெட் மேக்கிங் நாலேஜ் ஸ்ப்ரெட் டு மிடில் ஈஸ்ட் அண்ட் யூரோப் யூஸ்ட் ஆஸ் வெப்பன். ஸோ அர்லியாக வந்து ஒரு ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ணாங்க மிடில் ஈஸ்ட்லேயும் யூரோப்லேயும் ராக்கெட்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ பார்க்கலாம் பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ். இந்த பார்ட் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். A rocket is a space vehicle with a very powerful engine designed to carry people or equipment beyond Earth into space. ஸோ ராக்கெட்னா என்னது? ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள். ஸோ அதை வச்சு நம்ம வந்து வித் அ வெரி பவர்ஃபுல் இன்ஜின் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எக்விப்மெண்ட்ஸையும் மக்களையும் எர்த்துலேருந்து ஸ்பேஸுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மேஜர் வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது ராக்கெட்டில். 4 மேஜர் பார்ட்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ் இன் அ ராக்கெட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், அடுத்தது பேலோட் சிஸ்டம், அடுத்தது கைடன்ஸ் சிஸ்டம், அடுத்தது ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இது வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் மெயின்ஸில் ஏதாவது கொஷின்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா. அடுத்தது ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்னா பேசிக்காக வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி அது. ஓகே, ஸோ ராக்கெட்டோட ஃப்ரேம் மாதிரி, த ஃப்ரேம் தட் கவர்ஸ் த ராக்கெட், அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்குள்ளே வரும். மேட் ஆஃப் ஸ்ட்ராங் பட் லைட் வெயிட் மெட்டல்ஸ். எந்தெந்த மெட்டல்? டைட்டானியம் அண்ட் அலுமினியம். ஸோ இதனால தான் டைட்டானியம் அண்ட் அலுமினியம் வச்சு தான் ராக்கெட்டோட ஃப்ரேமே பண்ணுறாங்க. சம் ராக்கெட்ஸ் ஹேவ் ஃபின்ஸ் அட் த பாட்டம் ஃபார் ஸ்டெபிலிட்டி டியூரிங் ஃப்ளைட். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா கீழே, ஸோ இதை என்னன்னு சொல்லுவோன்னா ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா ஃப்ளைட் பண்ணும்போது மேலே போகும்போது அதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்காக இந்த 2 ஃபின்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலோட் சிஸ்டம். பேலோட் சிஸ்டமில் வந்து என்ன உள்ளே வைக்கிறீங்களோ அதை பேலோட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் கேரிட் பை த ராக்கெட் இன்டு த ஆர்பிட். இப்போ நான் சேட்டலைட் வைக்கிறேன் அப்படின்னா இந்த பேலோடுக்குள்ளே தான் நம்ம சேட்டலைட் வைப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் த மிஷன் ஆஃப் த ராக்கெட். ஸோ இது வந்து நீங்கள் சேட்டலைட் வைக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது எக்விப்மெண்ட் கொண்டு போகிறீங்களா, ஸோ நம்மளோட மிஷன் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேலோடுக்குள்ளே நம்ம பொருளை வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பேலோட் பாருங்கள். கம்யூனிகேஷனுக்காக சேட்டலைட்ஸ் வைப்பாங்க, வெதர் சேட்டலைட்ஸ் வைப்பாங்க, ஸ்பை சேட்டலைட்ஸ் வைப்பாங்க, பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன், தட் இஸ் நம்ம பக்கத்தில் இருக்க பிளானட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்விப்மெண்ட்ஸ் வைப்பாங்க, ஸ்பேஸ் அப்சர்வேஷன், ஸ்பேஸில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்விப்மெண்ட்ஸ் வைப்பாங்க. ஓகே, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேலோட்ஸ். ஸ்பெஷல் ராக்கெட்ஸ் கேன் கேரி ஹியூமன்ஸ் இன்டு எர்த்ஸ் ஆர்பிட் ஆர் மூன். ஸோ ஸ்பெஷலான ராக்கெட்ஸ் தான் மனுஷனை வந்து எர்த்துலேருந்து மூனுக்கோ ஸ்பேஸ்க்கும் கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கைடன்ஸ் சிஸ்டம் இருக்குது. கைடன்ஸ் சிஸ்டம் வந்துட்டு இதில் வந்து கண்ட்ரோல் கைட் பார்க் ஃபார் ஆஃப் த ராக்கெட். ஸோ ராக்கெட் எப்படி போகணும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சர், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், ரேடர்ஸ், கம்யூனிகேஷன் எக்விப்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து கைடன்ஸ் சிஸ்டம்குள்ளே இருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்து ப்ரொபல்ஷன் சிஸ்டம்.
ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னா ராக்கெட்டை என்ன சொல்கிறது ப்ராசஸில் வைக்கிறதுக்கு. அது ராக்கெட் கீழே இருந்து மேலே லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் மேலே போகணும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் கண்டினியூவாக அதை மூவ்மெண்ட்டில் வைக்கிறதுக்கு இருக்கிற சிஸ்டமை ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்கியூபைஸ் மோஸ்ட் ஆஃப் ராக்கெட்ஸ் ஸ்பேஸ். ஸோ நிறைய ராக்கெட்டோட இடமே இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூட் என்னென்னா ஃபியூல், பம்ப்ஸ் அண்ட் கம்பஷன். ஃபியூலில் ப்ரொப்பலண்ட் டேங்க்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு ராக்கெட்டோட மேஜர் ஏரியாவை கவர் பண்ணுறது இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான். பெரிய பெரிய டேங்க், ஃபியூல் டேங்க்ஸ் இருக்கும், பம்ப்ஸ் இருக்கும். கம்பஷன், ஃபியூல் பேர்ன் ஆகி வர எனர்ஜியில் தான் ராக்கெட் மேலே பறக்கும் இல்லையா. ஸோ அந்த கம்பஷன் சேம்பர்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடமை ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்குது. லிக்விட் சிஸ்டம், சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் பாப்புலர் ராக்கெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSLV அண்ட் GSLV. இந்த 2 ராக்கெட்ஸ் தான் பாப்புலராக இந்தியாவில் யூஸ் பண்ணுற ராக்கெட்ஸ். ஓகேவா? PSLV அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அர்த்தோட அப்சர்வேஷனுக்காக தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எர்த் அப்சர்வேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜியோசிங்க்ரனஸ் சேட்டலைட் வெஹிக்கிள் நார்மலாக வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு சேட்டலைட் வெஹிக்கிள். இதில் யூஸ் பண்ணுற ஃபியூல் வேறு, இதில் யூஸ் பண்ணுற ஃபியூல் வேறு. ஓகேவா? பார்ப்போம். அடுத்தது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபியூல் ப்ரொப்பலன்ஸ் அப்படின்னாலே ஃபியூல். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரொப்பலண்ட் இஸ் அ கெமிக்கல் மிக்ஸ்சர் தட் பர்ன்ஸ். ஓகேவா? எரியறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம் ப்ரொப்பலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மிக்ஸ்சர் யூஸ்ட் ஃபார் that burns or reacts to produce high pressure gases whose thrust move the rocket against gravity. So that is basically வந்து ப்ரொப்பலண்ட் அப்படின்னா என்னது? ஃபியூல். ஓகே, எரிபொருளாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரொப்பலண்ட். இது ஒன்று எரியும், இல்லைனா அது ஹை ப்ரெஷர் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற ராக்கெட்டை கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக புஷ் பண்ணி அதை வந்து மேலே பறக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் அ ஃபியூல் விச் பர்ன்ஸ். ஸோ இந்த ப்ரொப்பலண்ட்குள்ளே எரிக்கிற எரிபொருள் இருக்கும் அண்ட் ஆக்சிடைசரும் இருக்கும். ஸோ ப்ரொப்பலண்ட்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இருக்கும் ப்ளஸ் ஆக்சிடைசர் இருக்கும் விச் சப்ளைஸ் ஆக்சிஜன் ஃபார் கம்பஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்னிங் தட் இஸ் எரிக்கிற ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிடைசர் தேவைப்படும். ஸோ அந்த ஆக்சிடைசரும் இந்த ப்ரொப்பலன்ஸ்குள்ளே இருக்கும். ப்ரொப்பலன்ஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் சாலிட் ப்ரொப்பலன்ஸ், லிக்விட் ப்ரொப்பலன்ஸ் ஆர் க்ரையோஜெனிக் liquefied gases. ஓகேவா? 3 விதமாக இருக்குது, சாலிட், லிக்விட் அண்ட் லிக்விஃபைடு கேஸஸ். ஓகே, அடுத்தது இப்போ வந்து லிக்விட் ப்ரொப்பலன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபியூல் அண்ட் ஆக்சிடைசர் ஆர் ஸ்டோர்ட் செப்பரேட்லி. ஸோ லிக்விட் ப்ரொப்பலண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூலும் ஆக்சிடைசரும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் இன்ஜெக்டட் இன்டு த கம்பஷன் சாம்பர். ஸோ தேவைப்படுறப்போ கம்பஷனுக்காகன்னு சொல்லி ஒரு சாம்பர், ஒரு இடம் இருக்கும். சாம்பர்னால் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ரூம்னால் ஒரு நான் உங்களுக்கு புரியறதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ தேவைப்படுறப்போ இந்த கம்பஷன் சாம்பருக்குள்ளே ஃபியூல்ஸும் ஆக்சிடைசரும் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறப்போ என்ன நடக்கும்? தே பர்ன். அவங்க வந்து எரியும். அது த ஹாட் கேஸஸ் ஆர் எக்ஸ்பெல்டு. ஸோ எரியறப்போ சூடான ஹாட் கேஸ் வெளியே வரும் இல்லையா, அந்த கேஸ் தான் வந்து த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். த்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ். ஓகே, அப்வர்ட் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் லிக்விட் ஃபியூல்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஹைட்ரஜன், கெரோசின் RP1, ஹைட்ரசைன். காமன் ஆக்சிடைசர்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதெல்லாம் வந்துட்டு காமன் ஆக்சிடைசர்ஸ். புரியுதா? ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் லிக்விட் ப்ரொப்பலண்ட்டில். அடுத்தது வந்து கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரி அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் கண்ட்ரோல், த்ரஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ரீஸ்டார்ட்டபிள் இன் மெனி டிசைன். ஸோ நிறைய தட் இஸ் இந்த மாதிரி லிக்விட் ப்ரொப்பலன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம த்ரஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம்.
டிசைன் வந்து திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹையர் ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் எஃபிஷியன்சி, அதோட என்ன சொல்கிறது, அதோட ஒர்க் பண்ணுற ஸ்டைல் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபார் சம் காம்பினேஷன், ஒரு சில காம்பினேஷனுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ரொம்ப ப்ளம்பிங் பம்ப்ஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும். என்ஜின் ரொம்ப ஹெவியாக இருக்கும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சாலிட் ப்ரொப்பெலன்ஸ். சாலிட் ப்ரொப்பெலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூல் அண்ட் ஆக்சிடைசர் வந்து ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கும் இன்டு அ சாலிட் கிரெயின். பிஃபோர் லோடிங்கே வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் எரிச்சிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் இக்னைட்டட் இட் பர்ன்ஸ் அன்டில் எக்ஸாஸ்டட். கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்ஸ் எரிச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். கம்பஷன் இஸ் ஹார்ட் டு ஸ்டாப். புரியுதா? டிப்பிக்கல் பைண்டர்ஸ் அண்ட் ஃபியூல்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிமெரிக் பைண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HTPB பாலிபியூட்டடைன், இது ஒரு பைண்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லது. ஆக்சிடைசர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அமோனியம் பர்க்ளோரேட், நைட்ரேட், குளோரேட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவாய்ட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னால் நம்மளுக்கு தேவையில்லை, ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். சாலிட் ப்ரொப்பலன்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, லிக்விட் ப்ரொப்பலன்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே போதும். ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ரிலையபிள் இக்னிஷன், காம்பேக்ட் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப காம்பேக்ட் இருக்குது, ரொம்ப ஹை த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் ஷார்ட் டியூரேஷன்லேயே. ஃபஸ்ட் ஸ்டேஜ் பூஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எரிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஷட் டவுன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜென்ரலி வந்து லோவர் ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் கொடுக்கும். அது தட் இஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்ச நேரத்துலேயே அதோட வேலையை பண்ணும். ஸோ லாங் டைம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. தென் பெஸ்ட்டு இம்பல்ஸ் தேன் பெஸ்ட் கிரையோஜெனிக் காம்பினேஷன். ஸோ கிரையோஜெனிக் காம்பினேஷனை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரையோஜெனிக்னா என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக் ப்ரொப்பெலன்ஸ் என்ன அப்படின்னா லிக்விஃபைடு கேஸது தான் கிரையோஜெனிக் ப்ரொப்பெலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஹைட்ரஜனோ லிக்விட் ஆக்சிஜனோ ஸ்டோர் பண்ணுறது தான் கிரையோஜெனிக் ப்ரொப்பெலன்ஸ். இவங்களோட எஃபிஷியன்ட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப நல்லா உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். காமன்லி யூஸ்ட் ஃபார் அப்பர் ஸ்டேஜஸ். அப்பர் ஸ்டேஜ்னால் என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஓகேவா? அப்பர் ஸ்டேஜ்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற விட மேலே போக யூஸ் பண்ணுற ஃபியூல்ஸ் வந்து இந்த கிரையோஜெனிக் ஃபியூல்ஸ். கிரையோஜெனிக் ப்ரொப்பெலன்ஸ் மே இக்னைட் ஆன் மிக்சிங். ஓகேவா? ஸோ எப்போ இது எப்படி எரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்ரைட். அடுத்தது இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வெரி ஹை எஃபிஷியன்சி, ரொம்ப நல்ல எனர்ஜி கொடுக்குறது, ரொம்ப ஈஸி தான், நிறைய எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு. நிறைய என்ன சொல்கிறது, த்ரஸ்ட் நிறைய சீக்கிரமாக பண்ணலாம். எஃபிஷியன்ட் அப்படின்னா என்னது, மிக உயர்ந்த செயல்திறன் இருக்கிறது வந்து எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். குட் ஃபார் ஹை எனர்ஜி அப்பர் ஸ்டேஜஸ். ஸோ அப்பர் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற ஃபியூலாக இருக்குது. அண்ட் ஜியோஸ்டேஷ்னரி லான்ச்சஸ். நான் ஜியோஸ்டேஷ்னரி லான்ச்னால் ஜிஎஸ்எல்வியில் யூஸ் பண்ணுறது இதுதான். ஓகேவா? ஜிஎஸ்எல்வி மெயினாக வந்து கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஜியோ ஸ்டேஷ்னரிலாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சேட்டலைட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுறப்போ இந்த வெஹிக்கல்ஸில் லான்ச் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் ஃபியூல் வச்சு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெக்வயர் கிரையோஜெனிக் டேங்க், காம்ப்ளெக்ஸ் இன்சுலேஷன், கிரவுண்ட் சப்போர்ட் அண்ட் ஹேண்டலிங் சேலஞ்சஸ். ஸோ நிறைய இன்சுலேஷன்ஸ்னால் வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது என்ஜின்ஸ், நிறைய மெஷின் வந்து அதிகமாக காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நம்மளுக்கு தனியான கிரையோஜெனிக் டேங்க்ஸும் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஷார்ட் கம்பேரிசன், நம்ம லிக்விட், சாலிட் அண்ட் கிரையோஜெனிக் கேஸில் சின்ன ஒரு கம்பேரிசன். ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா சாலிட், லிக்விட் அண்ட் கிரையோஜெனிக்கில் சாலிட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் இருக்கும். ஷார்ட் பர்ஸ்ட், கொஞ்ச நேரத்துக்கு பர்ஸ்ட் ஆகும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது.
லிக்விட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும், ரீஸ்டார்ட்டும் பண்ணலாம். பட் ப்ளம்பிங் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. க்ரையோஜெனிக்கில் ரொம்ப நல்ல சிறந்த செயல்திறன் இருக்கும், பட் நீட் ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்டிலிங். ஓகேவா? நம்ம பார்த்ததில் எல்லாத்தோட ஒரு சம்மரி தான் இது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியா அதிகமாக வந்து மிக்ஸ் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேஜஸை யூஸ் பண்ணுவாங்க பிஎஸ்எல்விக்கு. ஜிஎஸ்எல்வியில் வந்து க்ரையோஜெனிக் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்பர் ஸ்டேஜ் அப்படின்னா ரொம்ப எனர்ஜி தேவைப்படுற மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்பர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் க்ரையோஜெனிக் ஃபியூல் தான் ரொம்ப எனர்ஜி தேவைப்படுற ராக்கெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது க்ரையோஜெனிக் ஃபியூல் தான். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. பிஎஸ்எல்வினா என்ன, ஜிஎஸ்எல்வினா என்ன, என்னென்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பிஎஸ்எல்வி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஜிஎஸ்எல்வி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ மேலோட்டமான இன்ஃபர்மேஷனே போதும். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இதோட பார்ட் 2 வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் பார்ட் 2 வந்து அடுத்தது ரிலீஸ் ஆகும். ஓகே.